वबरकातुहु अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला खातमिन नबिय्यीन सय्यिदिना व नबिय्यना मौलाना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमाईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील वल फ़ुरक़ानिल हमीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रज़ियल्लाहु अन्हुम व रज़ू अन ज़ालिक लिमन खशिय रब्बा सदक़ल्लाहुल अलीम। அன்பான மாணவர்களே, தாரீகுல் குலஃபா இஸ்லாத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்திற்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வஃபாத்திற்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சிகள் ஹிலாஃபத்தின் மூலமாக தான் வந்துச்சு. நேர் வழிபற்ற கலிஃபாக்களாக இருக்கக்கூடிய 4 கலிஃபாக்கள், அதாவது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி முர்தலா கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களைப் போல பெரும் ராஷிதீன்கள் நேர்வற்ற ஹலீஃபாக்கள் நிறைய பேர். அடுத்து அப்பாசியத்து, அடுத்தது உமவியத்து, அடுத்து அப்பாசியத்து. இப்படி ஹலீஃபாக்களுடைய காலங்கள் தான் இஸ்லாத்தில் நடந்துச்சு, அடுத்து வந்துச்சு. அதனால் நம்ம ஆரம்பத்தில் ஹலீஃபானா என்ன, ஹிலாஃபத் எப்படி இருக்கும், எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்றத நடந்துச்ச முன்னாடி பார்த்தோம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஹலீஃபாக்களை பற்றியும் அவங்களுடைய ஆட்சி காலம் எவ்வளோ இருக்கும், ரசூலுல்லாஹ் பற்றி அதை பற்றி சொல்லப்பட்டது என்ன, அவருடைய முன்னறிவிப்புகள் என்ன என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது யாரை பற்றி, ஹலீஃபத்துல் அவ்வல், முதல் ஹலீஃபா, அது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. யார் அவங்க, நிறைய சொல்லலாம் அவங்கள பற்றி. என்னது, குர்ஆன் அவர்களை என்ன அடையாளப்படுத்துது, சாணி இஸ்னைனி இதுகுமா ஃபில்கார், சாணி இஸ்னைனி இதுகுமா குர்ஆன் அவங்க பற்றி சொல்கிறது. குகையிலிருந்த 2ஆம் மனிதர், குகையில் இருந்த, எந்த குகையில் இருந்தாங்க, ஹிரா குகையிலையா, சவுர் குகையில். இந்த குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகிறப்ப அந்த எதிரிகள் துரத்தி வர்றப்ப ரசூலுல்லாஹோடு அந்த பயணத்தில் இருந்தாங்க. அந்த ஹிரா குகையில் இருந்தாங்க, சவுர் குகையில் இருந்தாங்க. என்ன முடிச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும் அடிக்கடி. அப்போ அந்த குகையில் இருக்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எதிரிகள் மேலே போகிறாங்க, யா ரசூலல்லாஹ் அவங்க கீழே குனிஞ்சு பார்த்துட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடுவோம். கீழே குனிஞ்சு பார்த்தா, இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அதற்கு பின்னால் ஹிஜ்ரத்தில் எதுக்கு சொல்லணும்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு பற்றி நிறைய விஷயங்கள், ஃபலாயில்கள், ஃபலீலத்துகள் இருக்குது. இப்போ அவங்களுடைய வரலாறை தான் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த ஜலாலுத்தீன் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் அவங்க, வேற இந்த தாரி உலஃபா எழுதுனாங்க, யார் எழுதுனது, அவங்க தான் எழுதுனாங்க. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி. இந்த ஹலீஃபாக்களுடைய வரலாறுகள் நிறைய இருக்குது, சஹாபாக்களுடைய வரலாறுகள், ஹலீஃபாக்களுடைய வரலாறுகள், நிறைய கிதாபுகள், நிறைய பேர் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த தாரில் குலஃபாவுடைய தனி ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வரலாறுடைய பொங்கல் இருக்காது. ஒவ்வொரு தலைப்புகள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், அவங்கள பற்றி இமாம்கள் என்ன சொன்னாங்க, வேறு யாருடைய சொற்கள் என்ன, அப்படி தான் இருக்கும். அது கவுலுகளாக தான் இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தா வரலாறு கிதாபெலாம் பார்த்தா அபூபக்கர் இல்லை இப்போ பிறந்தாங்க, அப்படி வந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, அப்படி தான் இருக்கும். இது அப்படி இல்லை. ஒவ்வொரு தலைப்புக்குள்ள அக்குவால்கள், சொற்கள், இமாம் என்னது, ஒவ்வொரு இமாம்கள் என்ன சொன்னாங்க, இவங்கள பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு என்ன செய்யும், அந்த மாதிரி தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கோம், போடப்பட்டிருக்கோம். சரிங்களா? சரி.
பாருங்கள், அல் ஹுலஃபா உர் ராஷிதூன், அல் ஹுலஃபாவு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள். அபூபக்கர் சித்தீக், அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு. இவங்க ஹிஜ்ரி 11 ஹலீஃபா ஆகிறாங்க. எப்போ ஹலீஃபா வராங்க? ஹிஜ்ரி 11. இவங்க ஆட்சி காலம் எத்தனை வருஷம்? 2.5 வருஷம். கிட்டத்தட்ட 13 என்ன ஆயிடுறாங்க? வஃபாத்தும் ஆயிடுறாங்க. ஆனால் 2 வருஷமாக இருந்தாலும் சில ஆரம்ப ஹலீஃபா என்பதால் அவருடைய ஆட்சி மிக மேன்மையான ஆட்சி தான், மிக மேன்மையான ஒரு ஆட்சி. பார், அபூபக்கர் சித்தீக், அபூபக்கர் அசித்தீக் ஹலீஃபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யார்? அல்லாஹுடைய தூதருடைய ஹலீஃபா, அல்லாஹுவின் தூதரின் ஹலீஃபா. இஸ்முஹு, அவருடைய பெயர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு அபி குஹாஃபா உஸ்மான், அப்துல்லாஹ் இப்னு அபி குஹாஃபா. அவங்க பேர் என்னது? அப்துல்லா தான். அவங்க பேர் என்னது? அப்துல்லா. அவங்க அத்தா பேர் என்னது? அபி குஹாஃபா உஸ்மான். அவங்க அத்தா பேர் உஸ்மான். அத்தா பேர் என்னது? உஸ்மான். அவங்க அத்தாவுடைய புனை பேர் என்னது? அபி குஹாஃபா. அப்துல்லாஹ் இப்னு அபி குஹாஃபா இப்னு ஆமிர் இப்னு அம்ர் இப்னு காப் இப்னு சாயித் இப்னு தைம் இப்னு முர்ரா இப்னு காப் இப்னு லுஇ இப்னு காலிபில் குரைஷி தைமி. இது அவங்களுடைய வம்சாவளியுடைய பெயர்கள், அவங்களுடைய வம்சாவளி. எல்தகா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி முர்ரா. ரசூலுல்லாஹுடைய வம்சாவளி, இவங்க வம்சாவளி எங்கே சேருது? முர்ராவில் சேருது. ரசூலுல்லாஹுடைய வம்சாவளி முர்ரா வருமா இல்லையா? முகமது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்படி வர்றப்ப எதில் வந்து சேருது? ரசூலுல்லாஹுடைய வம்சாவளியோட இவங்களுடைய வம்சாவளி எதில் சேருது? முர்ராவில் சேருது. சரியா? சரி. காதன் நபவியு ஃபி தஹதீபிஹி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கிதாப் தஹதீபில் சொல்கிறாங்க, ஒமா தக்கர்னாஹு, நாம் அதை நினைவு கூறியிருக்கிறோம், மின் அன்ன இஸ்ம அபீபக்கர் சித்திக், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய பெயர் அப்துல்லா தான். அவங்க பேர் என்னது? அப்துல்லா. ஹுவ சஹீஹுல் மஷ்ஹூர், இதுதான் அறியப்பட்ட சரியான பெயர், பிரபலமாக அறியப்பட்ட பேர் தான் அப்துல்லா. வகீல இன்னும் சொல்லப்படுகிறது இஸ்முஹு அத்தீக், அவங்க பேர் என்ன சொல்லப்படுது? அத்தீக் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் சவாப், சரியான விஷயம் என்னென்னா, அல்லது எப்படிப்பட்டதுன்னா அலைஹி காஃபத்தில் உலமா, ஒட்டுமொத்த உலமாக்களும் அதன் மீது தான் இருக்கிறாங்க. எதை மேலே? அன்ன அத்தீகன், அத்தீக் என்பது லக்கபு தான், லக்கபுன் லஹு, அவருக்கான பட்டப்பேர் தான், அவருக்கான பட்டப்பேர் தான். லா இஸ்முன், அது என்ன இல்லை? பேர் இல்லை. அது என்ன இல்லை? பேர் இல்லை. ஓ லக்கபுன் அத்தீகா, அத்தீக் என்று அவருக்கு பட்டப்பேர் லுக்கிபா அத்தீகா, அத்தீக் என்று அவர் பட்டப்பேர் எதை வைத்து வந்ததுன்னா, லி இத்துகஹு மினன்னார், அவர் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதை கொண்டு. எது வந்து வந்துச்சு? நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர் இருக்கா இல்லையா, அதை வச்சு தான் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? அத்தீக் என்ற புனைப்பெயர் வைக்கப்பட்டது. கமா வரத ஃபில் ஹதீஸ் ரவாஹு திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸ் என்ன செய்தது? வருகிறது. அது நரகத்தில் விடுதலை பெற்றாங்களா இல்லையா, அதிலிருந்து வருது, திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். வகீல இன்னும் சொல்லப்படுகிறது லி இத்தாக்கத்து வஜுகஹு, அவருடைய முகத்தின் பிரகாசம். இத்தாக்கத்துக்கு நான் உணர்வு வார்த்தை இருக்குது, அத்தீக்கின்ற வார்த்தை வந்து முகம் ரொம்ப அழகா, ஜமால், அதானது ஐ ஹசனிஹி வ ஜமாலி, அவருடைய அழகை கொண்டிருப்பது தான் என்ன செய்யப்படுது? முகத்தின் அழகுக்காக சொல்லப்படுகிறது. காலஹு முஸஅப் இப்னு ஜுபைர், அதை யார் சொல்கிறா? முஸஅப் இப்னு ஜுபைர் சொல்கிறாங்க. ஓ லைஸ் இப்னு சஅத் சொல்கிறாங்க. ஓ ஜமாத், என்ன செய்யப்படுது? ஒரு கூட்டமே சொல்லுது. வக்கீல சொல்லப்படுகிறது லி அன்னஹு, நிச்சயமாக அவர் லம் யகுன் ஃபி நசபிஹி, அவருடைய வம்சாவளியிலேயே, என்னது? அவருடைய வம்சாவளியிலேயே இல்லை, ஷையுன் எந்த ஒன்றும், யு ஆபு பிஹி, என்னது? குறை உள்ளதாக, தவறானதாக இல்லை. அவங்க வம்சாவளியிலேயே, அவங்க பரம்பரையே பார்த்துல எதுவுமே தப்புன்றதே அவங்க குடும்பத்தில் வம்சாவளி என்ன செய்யலை, இல்லை அப்படின்னு என்ன செய்யப்படுது? சொல்லப்படும். புரியுதா? அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த கிதாப் என்பது வரலாறு தொடர்பாகவே வராது. அது நல்லா மனசை வச்சுக்கணும். ஏன்னா தாரில் உழப்பான்றாங்க, வரலாறு மாதிரியே இல்லையே, என்னமோ கவுலாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். எப்படி தான் இருக்கும்?
இப்படி சொல்லப்படுது அப்படி சொல்லப்படுது, அதுக்கு இவர் மறுத்து பேசினார், இதுக்கு அவர் மறுத்து பேசினார்னாத்து அவன் கடைசி வரைக்கும் அதெல்லாம் சேர்த்து நம்மளாக ஒரு வரலாறு என்ன செய்ய வேண்டியதான், உருவாக்க முடியாது, விளங்கிக்கிற வேண்டியதான். என்னது நினைக்கிறேன். சரியா? கால முஸ்ஆப் இப்னு சுபைர், முஸ்ஆப் இப்னு சுபைர் அவங்க சொல்கிறாங்க, வகைரு இன்னது இன்னும் அவங்க அல்லாமல் மற்றவங்க சொல்கிறாங்க, வஜ்மாஅத்துல் உம்மா ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றுபட்டு இருக்கிறது, அலா தஸ்மீத்திஹி பி சித்தீக் அவருக்கு சித்தீக் என்று பெயர் வைத்து என்ன இருக்குது ஒன்றுபட்டு இல்லையா. என்ன நிச்சயமாக என்ன பாதிர் இலா தஸ்தீக் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிர்னா என்னது, ஒரு விஷயத்தை செய்யறதில் விரைந்து செய்கிறது. அதுமாதிரி பாதிரு இலல் ஆமாலில் ஹைராத் ஹதீஸில் நன்மையான காரியங்களை விரைந்து செய்யுங்க, நன்மையான காரியங்கள் என்ன செய்யுங்க விரைந்து செய்யுங்க இல்லையா, அதாவது பாதிர். அப்போ பாதிரை அப்படின்னா அர்த்தம், பாதிர இலா தஸ்தீக் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உண்மைப்படுத்துவதில் அவங்க என்ன செஞ்சாங்க, விரைவாக இருந்தார்கள். வலாசிமு சிதுக் உண்மையில் என்ன செஞ்சாங்க, அவங்க நிலைத்திருந்தார்கள். அவசியம் அவங்க என்னது உண்மையாகவே சொல்லக்கூடிய நினைச்சாங்க இருந்திருந்தாங்க. ஃபலம் தகா மின்ஹு ஹனாத்தும்மா ஃபலா தகா மின்ஹு அதிலிருந்து நிகழவில்லை, ஹனாத்தும் எந்த ஒரு இடத்துலையும் மா இல்லை என்பதே இல்லை, எந்த இடத்துலையுமே அவங்க இல்லை ரசூலுல்லாஹ் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொன்னதை இல்லைன்னு அவங்க என்ன செஞ்சதில்லை, சொன்னதுலேயே அவங்க என்ன இல்லை. ஹனாத் அப்படின்னா இடம், எந்த ஒரு இடம்னு அர்த்தம். சரியா? சரி. வலா வகஃபத்தும் ஃபி ஹாலி மினல் அஹ்வால் நிலைகளிலிருந்து எந்த நிலையிலும் அவங்க என்ன செய்யலை, எந்த ஒரு விஷயத்தை நிறுத்தவும் செய்யலை. அவங்க உதாரணமாக ஆரம்பத்தில் நல்லா அவங்கள பற்றி சொல்லிவிட்டு பின்னாடி கொஞ்சம் காலம் நிறுத்தி விட்டு அப்படிலாம் இல்லை, எந்த ஒரு நிலையிலிருந்து எந்த நிலையிலும் அவங்க என்ன செய்யலை, நிற்கவும் செய்யலை. சரியா? வகானத்துலகு ஃபில் இஸ்லாம் வகானத்துலகு நிச்சயமாக அவருக்கு இருந்தது ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தில் அல் முவாக்கிஃபு ரஃபியா உயர்ந்த அந்தஸ்து இருந்துச்சு. அதில் மின்ஹா எதில் இருந்துன்னா கிஸ்ஸத்திஹி அவருடைய வரலாறு இருக்கா இல்லையா, யௌமு லைலத்தில் இஸ்ரா அந்த மெஹராஜுடைய இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு வந்தான்னு அந்த குறைஷிகள் சொன்னப்ப அதை உண்மைப்படுத்தின அந்த இரவு இருக்கா இல்லையா, அந்த இரவுலேருந்து அவருடைய வரலாறு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு என்று ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. யாருக்கு? ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சபாத்து இன்னும் அவர் என்ன செஞ்சாங்க, அதை உறுதியும் படுத்துகிறாங்க. சுபூத்திரனது உறுதிப்படுத்துது சபாத்து. ஜவாபுகளில் குஃபாரி தாலிக் அதே மாதிரி காஃபிர்களுக்கு அவர் சொன்ன பதிலும் அந்த விஷயத்தில் என்ன இருந்துச்சு, உறுதியாக இருந்தது. காஃபிர்கள் தானே கேட்டாங்க, சொன்னாங்க, எப்போ உன் நண்பர் முகம்மதுன்னு சொல்கிறியே, அவர் என்ன செஞ்சார், ஒரே நைட்டில் என்ன செஞ்சாரா, பைத்துல் முகத்தஸுக்கு போனாராம், அங்கே போனாரா இங்கே போனாராம் அப்படின்னு சொன்னவங்க என்ன பதில் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, முகம்மது சொன்னாரா, அதே முகம்மது சுல்லா சொன்னாங்களா, ஆமாம், அப்போ அது உண்மை, அவ்வளோதான். அப்போ பதிலே என்ன இருந்துச்சு, அவருடைய உறுதி இருந்துச்சு, சபாதார் என்ன அவருக்கு உறுதி இருந்தது. சரியா? ஹிஜ்ரத்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவருடைய ஹிஜ்ரத் ரசூலுல்லாவோட இருந்துச்சு. அவருடைய ஹிஜ்ரத் யாரோட இருந்துச்சு, ரசூலுல்லாவோட இருந்துச்சு. தரக இயாலஹு அத்ஃபாலஹு அவருடைய குடும்பத்தை விட்டு போனாங்க, அவருடைய குழந்தைகளையும் விட்டுட்டு இணைஞ்சாங்க, ரசூலுல்லாவோட போனாங்க. முலாமசத்துஹு இன்னும் அவர்களோடு இருந்தாங்க. ஃபில் காரி எங்கே, ஹிரா குகையில் இருந்தாங்க. ரசூலுல்லாவோட என்னது சவுர் கோயில் இருந்தாங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி, அப்படியே தான் ஒருத்தனும் பதில் இருக்கிற அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறார். சவுர் கோயிலாக இருந்தாங்க. ஆமாம், அப்படி மாற்றி கேட்போம், இப்படி மாற்றி கேட்போம். எங்கே தான் இருந்தாங்க, ஹிரா கோயிலில் ரசூலுல்லாஹ் மட்டும் தான் இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக்லாம் உடன் இருந்தது எங்கே தான், சவுர் கோயில். அவள் என்னது ஃபில் காரி குகையில் நினைச்சாங்க, ரசூலுல்லாஹோடு இருந்தாங்க. வசாயிர் தரீக் இன்னும் மற்ற பாதை முழுக்க, இதில் பாதை முழுக்கனா வழி முழுக்கன்னு அர்த்தம். இந்த வழி என்பதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலமெல்லாம் ரசூலுல்லாவோட இருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ரசூலுல்லாஹவை விட்டு அவங்க இல்லை, இந்த இடத்துலையுமே ரசூலுல்லாஹ் விட்டு
முனாஃபிக்கினுடைய தலைமை ஒருத்தன் அப்துல்லா நினைக்கிறேன் பேர் சரியாக ராவல்ல, அது அவர் இல்லை, அவர் லொடத்தோர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விட்ட ஒரு 1000 பேர்த்த கூப்பிட்டு வர்றான். எத்தனை பேர்த்த? 1000 பேருமே யார்? முனாஃபிக்ன்றதை விட யூதர்கள், ஒரு நஸ்ரானி, ஏதோ ஒரு எல்லாம் இஸ்லாம் முஸ்லீம்கள் அல்ல. வந்து அபூபக்கர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி, ஒரு வாதம் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு 100 கேள்வி எத்தனை கேள்வி சொல்லி இத்தனை கேள்விகளை கேட்பேன். எத்தனை? அது எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா, எல்லா கேள்விக்கும் சரியா இந்த 1000 பேர்த்தோட நான் முஸ்லீம் ஆயிடுறேன். 1000 பேர்த்தோட நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலைண்ணா, நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லணும், எங்கள் மார்க்கத்துக்கு வந்துடணும், எங்கள் வழிக்கு வந்துடணும். பக்கத்தில் இருந்து கேட்டு இந்த உமரெல்லாம் ஆடி போவாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக வந்து கேள்வி கேட்டு நீ இஸ்லாத்தை விட்டு முர்த்தது ஆயிரம்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு நிலை விழுந்து போகிறப்ப அபூபக்கர் தீர்க்கம் என்ன செய்வாங்க, ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன முடிவு எடுப்பாங்க? வச்சுக்கணும் போட்டியை, அது போட்டியை. ஆனால் அவன் சொல்லிடுவான், ஒரு ஆள் தான் பதில் சொல்லணும். என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு 50 பேரை கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் அப்படியே பதில் சொல்லக்கூடாது. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த போட்டியே தேவையா அமீருல் முஃமினீனே, கலீஃபாவே, அவன் வேறு எதையாவது கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கண்ணா சரிண்ணா, அவன் ஈமான விட வச்சுக்கிருக்கிறான், தீனை கேட்குறேன். அவங்கள சொல்கிறாங்க, ஹக்குக்கு என்னது பாத்திலுக்கு பயந்து ஹக்கு எந்த காலத்தில் என்ன செய்யாது, பின்வாங்கக்கூடாது. புறமுதுகு காட்டுவது இஸ்லாத்தில் என்ன கிடையாது. சரி வேணாம் ஊரில் அவர் வழி இல்லை, அது அவங்க சொல்கிறோமே ஒத்துக்கிட்டாங்க, சரி செய்யலாம். இப்போ என்ன கேள்வி, யார் பதில் சொல்கிறார்? அது அப்போ தான் அபூபக்கர் கேட்பாங்க, ஐன அலியா எதுக்கு சொல்ல வரோம்னா, சஹாபாக்கள் எல்லாம் ஹலீஃபாக்கள் எல்லாம் ஹதீஸுகளை எப்படி பார்க்குறாங்கன்றதை பாருங்கள். நம்மளுடைய பார்வையும் சஹாபாக்களுடைய பார்வை. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு விடுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு விடுறப்பையே உமர் ரலியல்லாஹு அங்கேயும் சொல்கிறாங்க, வேணாம் நீங்களே பதில் சொல்லுங்கள். என்னது? ஏன்னா நபித்துவம் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிற வரைக்கும் ரசூலுல்லாஹோடய இருந்தது யார்? நீங்கள் தான். அதான் இது சாயிது தரீக் வழி முழுக்க என்னது, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை முழுக்க நீங்கள் தான் கூட இருந்தீங்க நபியான பின்னாடி. அதனால் எல்லாரையும் விட உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் என்ன செஞ்சுருக்கோம், அதிகமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தா ரசூலுல்லாஹோட இருந்தீங்க. எங்கே? ஹாரே ஹிராவில் இருந்து, ஹாரே சவுரில் இருந்தீங்க, சவுரு கோயில் இருந்தீங்க, ரசூலுல்லாஹுடைய ஹிஜ்ரத்தில் ரசூலுல்லாஹோட இருந்தீங்க. எல்லா இடத்துலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் தனியாக போனாங்களோ எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கூட இருந்தீங்க. அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லலாமே. இல்லை அலி எங்கே? அப்போ தான் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சொல்ல ஹைபரில் சொல்லுவாங்களா இல்லையா, இந்த கொடியை நாளைக்கு ஒருத்தருடைய கையில் கொடுப்பேன், அந்த கையில் அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறான். ஹதீஸ் வரும், நாளைய காலம் அந்த கொடியை யார் கையில் கொடுக்க போறேன்னா அவங்க கையில் என்ன வச்சிருக்க, அல்லாஹ் வெற்றியை. உமர் ரலியல்லாஹு வச்சுருவாங்களா இல்லையா? அந்த கொடியை யாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்கன்ற பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டோம். ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கலாமே அப்படிலாம் நாங்கள் நினச்சோம். ஏன்னா அவருடைய வார்த்தை, அல்லாஹ் அவருடைய கையில் வெற்றியை வைத்திருக்கிறான். அல்ல செல்லா யாரை கொடுப்பாங்க, அலிலாவை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் இவங்களை சொல்கிறாங்க, இந்த ஹதீஸுடைய தாத்பீரியம் என்னென்னா, அலி ரலியல்லாஹுவை எந்த இதற்கு தலைமையாக அனுப்பினோமோ அதில் தோல்வியே கிடையாது. ஏன்னா அலியின் கரத்தில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கான், ரசூலுல்லாஹ் சொல்லலையா? இதை வந்து நம்மளால் என்ன செய்வோம், ஹைபருக்கு மட்டும்தான். அப்படி இல்லை, ஹைபரோடு இல்லை அந்த ஹதீஸு. அந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அலி ரலியல்லாஹு பற்றி சொன்ன ஹதீஸ் என்ன? அலி ரலியல்லாஹுடைய கரத்தில் என்ன செஞ்சிருக்க அல்லாஹ், அது எப்பயுமே அது. அப்போ தான் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு விடுவாங்க.
கூப்பிட்டுட்டுனே அவங்க வந்தனே நேராக அவன் பேரை சொல்லி நீ தானே இது அப்படின்னு கேட்பாங்க. வந்தன்னையும் ஒரே கேள்வி, நீ தானே இது. அவன் ஆடிப்போவேன். ஏன்னா இது வரைக்கும் அபூபக்கர் இல்லாட்டே அவன் பேரை சொல்லியிருக்க மாட்டேன். வந்த பிறந்த என்ன செய்ய மாட்டேன், அபூபக்கர்டே அவருடைய பேரை சொல்லியிருக்க மாட்டேன். வந்தனே நீ தானே. அப்போ தான் அவன் எங்கள் பேர் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்கன்ட்ட, நீ இப்படி வருவ 1000 பேர்த்தோடு தானே வந்திருக்க. சரி எப்படி கேள்வி நீ கேட்டு நான் பதில் சொல்லவா, இல்லை கேள்வியை நானே கேட்டு பதில் சொல்லிடவா, எது வசதி? நீ நீ வருவன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்தந்த கேள்வியை தான் கேட்பணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கேள்வியை தான் கேட்பணும் சொல்லிட்டாங்க. எப்படி வசதி? நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லவா, இல்லை நானே கேட்டு என்ன கேட்க போகிற? முதல் கேள்வி, உலகத்திலே முதல்ல வெட்டப்பட்ட மரம் என்னன்னு கேட்பேன். உலகத்திலேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்கிறதுக்கு அல்லாஹ் வெட்ட சொன்னான். முதல் வட்டத்தை அவ்வளோதான் நேராக வந்து கையை பிடிச்சி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மது ஒரே நிமிஷம் அவரோட ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் உருண்டுட்டேன் சுண்டேன். எதற்கு சொல்ல வரோம்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆணித்தரமான சில உறுதி, வீரத்திற்கு பெயர் பண்ண உமர் ரலியல்லாஹு அவர்கள் யோசித்த விஷயத்தில் கூட இவங்க என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தீர்க்கமாக என்ன செஞ்சாங்க, முடிவு எடுத்தாங்க. பல தீர்க்கமான முடிவு, 1 2 அல்ல. ஜகாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்னாடி ஒரு சில கூட்டங்கள் ஜகாத்தை விட்டு கொஞ்சம் பின்தங்குறப்ப உமர் ரலியல்லாஹு கூட கொஞ்சம் சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமே, ஏன்னா இப்போ தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா இருக்கிறாங்க, இப்போ எடுத்த இடத்துல ஜகாத்தை போட கொஞ்சம் பேர் முஸ்லீமை விட்டு கூட போகிற வாய்ப்பு இருக்குது. உமர் ரலியல்லாஹு நெஞ்சு செடியை பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன எங்கே போச்சு உமருடைய வீரம்? செத்து போச்சா? தீனில் இருந்து அந்த வீரம் போச்சா? இப்போ ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறப்ப ஜகாத்து கொடுத்த ஒருத்தன் இப்போ தன்னுடைய குதிரைக்கு ஜகாத்து கொடுத்து கடிவாளத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவனை நான் கொல்லுவேன்னு சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. எதுக்கு சொல்ல வரோம்னா, சில விஷயங்கள் அவங்க எடுக்கிற அந்த முடிவு தீர்க்கமான முடிவு தான் இஸ்லாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு வேளை ஜக்காத்துக்கு அவங்க ஒரு அது உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கருத்தை ஏற்று சரி கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும், ஜக்காத்தே இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு சட்டத்தை விட்டு ஒரு விதிவிலக்கை விட்டு நம்ம என்றைக்குமே இறங்கி வரக்கூடாது. எப்போ சட்டங்களையும் தங்களுடைய கடமைகளையும் நமக்காக மாற்றி வளைக்கிறோமோ, நமக்காக மாற்றி அது காலம் முழுக்க நம்ம தோதுக்கு மாற்றிக்கிட்டே தான் இருப்போம். அதில் அபூபக்கர் நிறைய விஷயங்கள் நினைச்சாங்க அவங்க இருந்தாங்க. அதுதான் என்ன நீங்கள் சொல்லப்படுது, வசாயிரு தரீக், எல்லா பாதையும் ரசூலுல்லாஹ்வோட என்ன செஞ்சீங்க, முலாசமத்தஹு அவங்களோட என்ன செஞ்சீங்க, கூட இருந்தீங்க. சும்மா கலாமுக இன்னும் அவருடைய பேச்சு, யௌமு பத்ர்லையும் சரி, யௌமுல் ஹுதைபியாலையும் சரி, பத்ரில் என்ன பேசுனாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? உமர்ல வந்து கேட்பார், என்ன கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க, அந்த எதிரிகளை பிணைய தொகுதி வாங்கி அந்த கைதிகளை விடுதலை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறப்ப உமர்ல அவன் சொல்லுவாங்க, வேணாம், என்னது பாரபட்சம் பார்க்காம அம்புட்டு வரையும் போட்டு தள்ளிடுவோம், ஒருத்தனை விட வேணாம், ஒரு குழியை தோண்டுங்க, சதக்குன்னு போட்டுருவோம், ஒருத்தர் இங்கேருந்து போகக்கூடாது. ஆனால் அல்லாஹ் தஆலா பின்னாடி அந்த கருத்தை தான் ஏற்றுக்கிறான். உமர் இல்லாத மாதிரி செஞ்சுருந்தா பின்னாடி உகதே ஏற்பட்டிருக்காது. உமர்ல சொன்ன மாதிரி பத்ரில் மட்டும் எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருந்தா என்ன ஏற்பட்டிருக்காது, உகதுக்கு எவனும் அவ்வளோ தைரியம் வந்திருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவள் தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வேணாம், இல்லை என்னது வேணாம் அப்படின்னு. அது அவங்க திரும்பி அபூபக்கர் வந்து கேட்பாங்க, என்னது கேட்பாங்க, அப்போயே அபூபக்கர் இல்லை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதே சொல்லுவாங்க. அதான் என்னது கலாமுகு யௌமு பத்ர், கலாமுகு. அதே மாதிரி ஹுதைபியாவில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, லக்க சதகல்லாஹ் ரசூலுல்லாஹ் ருய்யா பில் ஹக்கி லா ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன முஹல்லிகீன ரூஷக்கும் முகஸ்ஸிரீன் லா தஹாஃபூன ஃபஅலிம மா லம் தஅலமு ஃபஜஅல மின் தூனி ذلك ஃபத்ஹன் கரீபா
நபியை நீங்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கனவு காண்பாங்க. என்னது? தலையை மொட்டை படித்தவர்களாக, முடியை குறைத்தவர்களாக, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் கஅபாவை தவாப் செய்வீங்க அப்படின்ற பேர் ரசூலுல்லாஹ். அப்போ தான் ஹிஜ்ரத்துக்கு எல்லாம் வாங்க உம்ராவுக்கு போகலான்றப்ப தான் அந்த ஹுதைபியா ஏற்படும். நீங்கள் உள்ள உம்ரா செய்யக்கூடாது, நீங்கள் அடுத்த வருஷம் தான் செய்யணும்னு பையத்து பண்ணும். அப்பயும் உமர்லாம் வருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன இங்கேட்டு பேசிக்கிங்க, ஒரு உத்தரவு கொடுங்க, அம்பது இது போட்டு திருப்பிடுவோம். எதுக்கு எது போடுங்க இவங்கள்ட்ட போய் என்ன நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறீங்க? அப்போ தான் அப்போ கேட்பாங்க திரும்பி, நீங்கள் கனவு கண்டிலாம் சொன்னீங்கல்ல நீங்கள், அப்போ உங்கள் கனவு என்னாச்சு? அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உம்ராவுக்கு போகிறோன்னு தான் சொன்னேன், இந்த வருஷம் போகிறோன்னு சொன்னேன்னா இந்த வருஷம் அப்படி ஒரு மாதிரி உமரில் கொஞ்சம் தெளிவுபட்டுருவாங்க. சரி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ திரும்பி அபூபக்கரில் வருவாங்க. அப்போ அந்த உமரில் கொஞ்சம் அபூபக்கர் கேட்டு பார்ப்போமே, அவர் வந்து கேட்பாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து உம்ராவுக்கு போகிறான்னு கனவு வந்துட்டு சொன்னாங்களே, இப்போ பாருங்கள் யாருன்னு கேட்பேன். அப்போ அதே இது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் உம்ரா போகிறோன்னு தான் சொன்னாங்க, இந்த வருஷம் போகிறோன்னு சொன்னாங்களா? அதான் கலாமுஹு யௌமு பத்ரின், அவருடைய பத்ரிலே அவருடைய பேச்சும் சரி, வல்ல உதைபியால் அவருடைய பேச்சும் சரி, ஹீன இஸ்தபக அலா கைரிஹி, அவர்களுடைய பேச்சை போலவே ஒத்திருந்தது. யாருடைய பேச்சை போல? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை போலவே என்ன செஞ்சது? ஒற்று இருந்தது. அல் அம்ரு ஃபி தாஹீரி பிதுஹூலில் மக்கா, அதான் மக்கால் நுழைவதை அந்த பிற்படுத்துவதில், மக்கால் நுழைவதை பிற்படுத்தினாங்களா இல்லையா? சரியா? சும்மா பிறகு புக்காவுக்கு அவருடைய அழுகை, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேரா முழுக்க அபூபக்கர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்படி சொல்கிறோமா இல்லையா? அவர் ரசூலுல்லாவோட ஒன்றா இருந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாவோட தோழமையில் இருந்தாங்களா இல்லையா? ஹுதைபியாவில் ரசூலுல்லாவை போலே பேசுனாங்களா இல்லையா? அப்படி சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வரலாறை, அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு குலாசாவாக இந்த பாராளம் முடிக்கிறார். இது யார் சொல்கிறா? முஸாப் இப்னு சுபைர் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? முஸாப் இப்னு சுபைர். அதில் சும்மா புக்காவு பிறகு அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய எந்த அழுகை? ஹீன கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பொழுது அழுதாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இன்ன அபுதன் ஹய்யரஹுல்லாஹு பைன துன்யா வல் ஆஹிரா ஃபஹ்தாரல் ஆஹிரா. இன்ன அபுதன், நிச்சயமாக ஒரு அடியாருக்கு ஹய்யரஹுல்லாஹ், அல்லாஹ் சாய்ஸை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? அல்லாஹ் சாய்ஸ், விருப்பத்தை கொடுத்தான், தேர்வு செய்கிற உரிமையை கொடுத்தான். பைன துன்யாவில் ஆகிறா, இந்த உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா அப்படின்னு செஞ்சு அல்லாஹ் ஒரு சாய்ஸை கொடுத்தப்ப ஃபஹ்தாரல் ஆகிரா, நான் எதை தேர்ந்தெடுத்தேன்? ஆகிரத்தை தான் தேர்ந்தெடுத்தேன் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? இந்த ஹதீஸ் மற்ற சஹாபாக்களுக்கு சூட்சமாக விளங்கியதோ இல்லையோ, யாருக்கு விளங்கியது? சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு விளங்கி அவங்க என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. ஏன் அழுதாங்க? ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்றதை விளங்கிக்கிட்டாங்க. மற்ற சஹாபாக்கள் என்ன நினச்சாங்க? இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹ் பிரியப்படுவாங்க. அதுவும் சாதாரணமாக எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம முஸ்லீம்களுக்கு எது பெருசுன்னா என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்தின் இன்பம் பெருசா, சொர்க்கத்தின் இன்பம் பெருசா? சொர்க்கத்தின் இன்பம் தானே பெருசு. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இல்லையானதா, மறுமை வாழ்க்கை இல்லையானதா? அப்போ அது மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட மறுமையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கண்டு மற்ற சஹாபாக்களை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த பேச்சில் இருக்கிற அந்த உட்கரும் அந்த சூட்சமத்தை, அதில் இருக்கக்கூடிய அந்த மூடலை விளங்கியது யார்? அழுதாங்க. ஏன் சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன எதுக்கு அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்கல்ல, அவர் ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டு போக போகிறாங்க, அப்போயே எழுதாங்க. அதே மாதிரி கடைசி ஏஜில் அரஃபாவில் அல்லாஹ் ஆயத்தை இறக்குனானா இல்லையா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டீனா, உங்களுக்கு எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டீங்க ரசூலுல்லாஹ். அப்போ தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கை கட்டி சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அன்த ஷாஹித், நீயே சாட்சி, எல்லாம் முடிஞ்சு. அப்போ தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இருக்கும், என்னத்தை? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வாயத்து இறங்கியப்போ அழுவாங்க. யாரு?
சஹாபாக்கள்லாம் இந்த மனுஷனுக்கு வேறு வேலையே இல்லையா, வரலாறு பதிவு செய்யப்படுது. எல்லாம் நினச்சாங்களாம் ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த நாளிலே மார்க்கம் பரிபூர்ணமாக இருக்கிறது, அல்லாஹ் நம்ம மீது நியாமத்தை பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறான், மார்க்கத்தை இஸ்லாத்தை நம்மை பொருந்திக்க சொல்லியிருக்கிறான். அப்படி நல்ல நாளில் ஒரு சுப செய்தி நன்மாராயம் சொல்லப்பட்ட நேரத்திலையும் ஒரு என்ன செய்கிறார், உட்காந்து அழுதுக்கு இருக்கிறாரே. அது ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சி பொங்குகிற தீனை கொடுத்து மார்க்கம் பரிபூர்ணமாக இருக்குன்னு நாங்கள்லாம் மகிழ்ச்சியில் திளைத்து பொங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அபூபக்கர் மட்டும் என்ன செய்கிறாரு, அழுகிறார். யார் ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, ஏன் அழுகிறாருன்னு அவர்கிட்டயே போய் கேளுங்க, ஏன் அழுகிறாருன்னு. அப்போ அவர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மார்க்கம் பரிபூர்ணமாயிருச்சுன்னு சொன்னால் இந்த மார்க்கத்தை நம்மகிட்ட கொண்டு வருகிற நபி உடைய வேலையும் முடிந்து விட்டதல்லவா, அவன் நபி எல்லாம் அழைத்துக்கிடுவான் அல்லவா. ஒட்டுமொத்த மகிழ்ச்சியில் பொங்கி கொண்டிருந்த சஹாபாக்கள் அழுதுட்டாங்க. எதுக்கு சொல்ல வரோம், ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கண்ணோட்டங்கள் வேறு திசையில் இருந்தால் அதில் செய்தின அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கண்ணோட்டம் ஒரு திசையில் இருந்தது. அதனால தான் அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்கிறாங்க இதில் மனுஷன். அபூபக்கர் ரலியல்லாஹு பற்றி பேசுகிறோம்னா காலம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்களுடைய ஃபல்லாயில்கள் கொடுக்கப்பட்ட இஸ்ஸத்துகள், அவங்க எவ்வளோ பெரியவங்க, அவங்களுக்கு சொர்க்கத்தின் 8 வாயிலும் கூப்பிடுச்சு. எங்கே முடியும் என்ன செய்யுங்க, நுழையுங்க, சொர்க்கத்தின் 8 வாயிலும் கூப்பிடுச்சு வாசல். ஏன் நாங்கள் நாளைக்கு அதை பெருமையாக சொல்லணும், அபூபக்கர் ரலியல்லாஹு ஏன் வாசல் ஏன் முடிய பார்த்தா வந்தாங்கண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஏன் வாசல் தான் வந்தாங்கன்னு என்ன செய்யணும், நாங்கள் பெருமைப்படணும். சொர்க்கத்தை கொண்டு நம்ம பெருமைப்படுறது பெருசா, நம்மளை கிட்ட சொர்க்கம் போகிறதா? நம்மளாம் 8 வாசல் கூப்பிட்டா என்ன செய்வோம்? நீங்கள் வேறு உஸ்தாத், நம்மளாம் போனாலே போதும், எந்த வாசல் வழியாத்தா அல்லா நீ போடான்னு சொன்ன மட்டும் பாருங்க, வாசலாவது எதாவது. ஏன்னா நம்முடைய நிலைமை அப்படித்தானே, நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்பாடுகள். அப்போ அப்படி இருக்கிற அந்த நிலையில் சொர்க்கத்தின் 8 வாயில்களும் பிரியப்பட்டு கூப்பிடுதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் அக்பர், நினைத்து பார்க்கவே என்னது உடம்பெல்லாம் புல்லதி. சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு பற்றி பேசினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா உட்கருத்தையும் ரசூலுல்லாஹ் பேச்சில் உள்ள எல்லா சூட்சமத்தையும் விளங்கினவங்க யார் மட்டும்தான்? ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்ன அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வீரியம் முதல் கொண்டு விளங்கியவர்கள். அதனால தான் என்ன சொல்லப்பட்டுச்சு, அவருடைய அந்த பகாவுஹு, அவருடைய அந்த அழுகை. சும்மா பிறகு சபாத்தஹு யௌம வஃபாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹித்பத்துஹு நாசு வ தஸ்கீனஹு. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான அந்த நாளில் அவர்களுக்கு இருந்த அந்த சபதரானது உறுதி. ஏன்னா அந்த நாளில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு மட்டும் அப்படி ஒரு உறுதி இல்லைன்னா அன்றே இஸ்லாம் குலைந்து போயிருக்கும், சீர்குலைஞ்சு போயிருக்கும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னே ஹஜ்ரத் உமர் வாள் எடுத்துட்டார். என்னாச்சாரு, வாள் எடுத்துட்டு எப்படி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க 40 நாள் போனாங்களோ அது மாதிரி போயிருக்கிறாங்க. என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க. எவனாவது மௌத்துட்டிங்கன்னா அவன் இன்றைக்கி மௌத்து. எவனாவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டான்னு சொன்னீங்கன்னா என்னது, அவனே நீ மௌத்து. வாளோடு சுற்றிக்கிருக்காங்க, சும்மாவே பக்கத்தில் நெருங்க முடியாது. அந்த சிங்கம் கரிச்சு வேறு இருக்குது. அலி ரலியல்லாஹு பார்த்தா அவங்க தான் குடும்பத்தில் அப்போ இருக்க பொறுப்பு. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தஃபனுடைய காரியங்கள், மற்ற காரியங்கள் அவங்க தான் பார்க்கணுன்னு அந்த வேலையில் அவங்க பரேஷானாக இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பேச்சு ஆற்றலை இழந்து போய் பள்ளியாசில் அந்த தூணில் போய் சாஞ்சவங்க
ரசூலுல்லாவை அடக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு எந்திரிச்சே வந்தாங்களாம். அப்படியே போய் பித்தம் பிடிச்சி போய் உட்காந்துட்டாங்களாம். ரசூலுல்லாவை காலையில் பார்த்துட்டு ரசூலுல்லா நல்லா இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு காலையில் ரசூலுல்லாவை பார்த்துட்டு மக்கா மதீனாவுக்கு வெளியே போயிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் செய்தி கேட்டு உள்ளே வர்றாங்க. வந்தால் ஒரு சிங்கம் கரிச்சுக்கிறதுக்கு வாழை வச்சுக்கிட்டு உஸ்மான் ரலியில் பேச்ச வாய்ப்பு இல்லாமல் என்னது நிலை உணர்ந்து உட்காந்துட்டாங்க. இப்படியெல்லாம் பார்த்தோன்னே உடைய விளங்கிட்டாங்க. நேராக வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துணியை போத்திருந்த அந்த முகத்தை போத்திருந்த துணியை விளக்கிட்டு திபுத்த ஹையன் யா ரசூலல்லாஹ் வ திபுத்த மையத்தன் யா ரசூலல்லாஹ், உங்கள் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருந்தது, உங்களுடைய மௌத்தும் நல்ல மௌத்தாக இருந்தது யா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு அந்த நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில் முத்தமிட்டார்கள். அது அபூபக்கர் எல்லாம் ஜனாஸா முத்தம் கொடுக்கலாமா? கொடுத்துருக்குறாங்க. அதை செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முத்தம் கொடுத்துட்டு வெளியே வந்து உமரை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க உமரே கேட்கல, ஏன்னா அங்கே கர்ஜிக்குது. நேராக பார்த்தாங்க. இன்னி யார்கிட்டையும் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. நேராக பள்ளியில் போய் மெம்பர் ஏறினாங்க. மெம்பரில் ஏறி இந்த ஆயத்தை ஓதுனாங்க. என்ன ஆயத்து? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத்து மின் கபலிக்கும் ருசுல் அஃபையும் மாத்த அவ குத்தில அலா. அந்த ஆயத்தை முழுசாக ஓதுனாங்க. கர்ஜித்த உமரின் வீரம் முடிஞ்சு. செயலிழந்து போல சஹாபாக்கள் மதீனா அந்த பள்ளிக்குள்ளே வர்றாங்க. அபூபக்கர் ஏதோ சொல்ல போகிறார் சமுதாயத்திற்கு. சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த ஆயத்தை ஓதிட்டு சொன்னாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ரப்பு என்று சொன்னார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் முஹம்மதுக்கு அது மாத்த நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க. யாரு? அல்லாஹ்வை ரப்பு, அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டீங்கன்னா என்னது? யார் முஹம்மதை ஈமான் கொண்டீர்களோ, முஹம்மதை இறைவன் என்று நீங்கள் சொன்னீர்களோ அவங்க சொல்லுங்க முஹம்மது மௌத்தா போல. யார் என்ன சொல்ல முடியும்? எதுக்கு சொல்ல வரே? இந்த சபாத், இந்த உறுதி இருக்கா இல்லையா, இந்த உறுதிமிக்க பேச்சு தான் அந்த நாளை சரி செய்தது. அதுக்கப்புறம் தான் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்படி ஆரம்பிக்கணும், அடக்கம் செய்யணும். ஆனால் அடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் போனால் ஹலீஃபாவை யார் எல்லாம் பேசி ஒட்டுமொத்த பெரிய நீண்ட வரலாறு இன்ஷா அல்லாஹ் பின்னாடியே தெளிவாக வந்தாலும் வரலாம். வந்து அதை பற்றி பேசுவோம். அதில் ஷார்ட்டாக சொல்கிறது, எல்லா ஒத்துமொத்தமாக ஐக்கியமாக வந்து கடைசியாக 2 பேர். யார்? உமரா அபூபக்கரா? உமரா 2 பேர் வந்துட்டாங்க. நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து உமர் கையை கொடுங்கன்னா வசிய செய்கிறேன், நீங்கள் தான் கலீஃபா இருக்கணும், வாந்த அக்குவா மின்னி. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? என்னை விட நீங்கள் கொஞ்சம் பலமானவர்கள், சக்தி உடையவர். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஆனால் அக்குவா மின்க, நான் உங்களோட கொஞ்சம் சக்தி வாய்ந்தவன் தான், ஆனால் அந்த அஃபுலது மின்னி. நான் வார்த்தை அந்த அஃபுலது மின்னி, நீங்கள் என்னை விட மிகச்சிறந்தவர்கள், நீங்கள் தான் ஹலீஃபா. அந்த கருத்துக்கு மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் இருக்கிற பொழுது நான் மட்டுமல்ல வேறு யாருக்கும் ஹிலாஃபத்திற்கு வருவதற்கு என்னல்ல தகுதி இல்லை சொல்லிட்டாங்க உமர்லாம். நீங்கள் இருக்கிற உமர்லாம் அப்போ சொன்னாங்க. அப்போ தான் அவங்களோட கேட்குறாங்க, எனக்கு பின்னாடி நீங்கள் ஹலீஃபாவாக வருவீங்களா? எனக்கு பின்னாடி நீங்கள் ஹலீஃபாவாக வருவீங்கன்னு வாக்குறுதி கொடுத்தா நான் இந்த ஹிலாஃபத்தை ஏற்றுக்கிட்டு ஒருத்தருவாங்க ஹலீஃபாவாக ஆயிடுவாங்க. இஸ்தஹலஃப் அபா பக்கர் ஹலீஃபா அபு நினைஞ்சாங்க. எதுக்கு சொல்கிறோம்? அதுதான் சொல்கிறாங்க இங்கே. சும்மா சபாத்தஹு யௌமல் கியாம வஃபாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய அந்த வஃபாத்துடைய நாளில் அவங்கள்ட்ட இருந்து அந்த சபா என்னது சிபாத் அந்த உறுதியும், வ ஹுத்துபத்துஹுன் நாசு மக்களில் அவர்கள் பேசியதும், வ தஸ்கீனகும் இன்னும் அவர்களை அமைதியாக்கியதும், சுக்கூனாக நிம்மதியாகணும் அவங்க தான். எதில்? வஃபாத்துடைய நேரத்து. இதில் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துடைய நாளில் என்னது வஃபாத்துடைய நாளில் சரிங்களா? சும்மா பிறகு கியாமுகளுடைய நிலைப்பாடு ஃபி கலியத்தில் பையத்திலும் சரி,
லி மஸ்லஹத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்கு சரி செய்வதற்காக அவங்க செஞ்ச எல்லா பையாத்தும். மஸ்லஹத்னா அது சலாஹியத், சீர்திருத்தம், முஸ்லீம்களை சீர்திருத்துவதற்காக, முஸ்லீம்களின் நல்வாழ்விற்காக அவங்க செஞ்ச எல்லா பையத்திலும் அவர்கள் நின்றது. சும்ம இஹ்திமாமுஹு, பிறகு அவருடைய ஆர்வமும், வசிபாத்துஹு, இன்னுடைய உரிமை, அவருடைய உறுதியும், ஃபிபாசி ஜெய்சி உசாமா பின் ஸைத் இலா சாம், சாம் தேசத்துக்கு உசாமா பின் ஸைதுடைய தலைமையில் அந்த படையை அனுப்பிச்சாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சு வச்ச படை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டான்னு திரும்பி வந்துருச்சு. திரும்பி என்ன செய்கிறாங்க? அந்த படையை அனுப்புகிறாங்க. உமர்லாவோட சொல்கிறாங்க, இந்த காலையில் எதிரிகள்லேருந்து பயம் இருக்கும், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி எதிரிகள் எல்லாம் உள்ளே கூட மக்காவுக்கு மதீனாவை தாக்குறது கூட வரலாம். மதீனாவை இப்போ இருக்கிற இந்த வாலிப படை, ஏன்னா உசாமாவுடைய தலைமையில் போடுறது மிகப்பெரிய இளம் படை. அது இப்போ இந்த வாலிப படை, இந்த இளம் படை மக்கள் மதீனாவை பார்க்க தேவைப்படும். அப்பையும் சொன்னாங்க, சிங்கங்கள் மதீனா நகருக்குள் புகுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை கடித்து ரோட்டில் இழுத்து போட்டு அவர்களை கடித்து குதறினாலும் சரி, இந்த படையை நான் அனுப்பித்தான். அந்த சிபாத், அந்த உறுதி, ஏன்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய படை, நபி அனுப்பிச்சு வச்ச படை. அந்த உசாமா பின் ஸைத் போயிருப்பாங்க, போய் அங்கே இருப்பாங்க. யார் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு? ஸைத் பின் ஹாரிஸாவுடைய மகனார், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளையின் மகனார், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பேரன், சின்ன பிள்ளை மாசா உசாமா. சொல்ல 18 வயசு தலைமையாக போகிறாங்களா இல்லையா? அது ஒரு பெரிய ஹித்திலாஃப் வந்துச்சு. ரசூலா மௌத்தாவுடைய அந்த என்னது உசாமா தலையில் எதுக்கு அனுப்பிச்சாங்க ரசூலுல்லாஹ், அது பின்னால ரசூலுல்லாஹ் பெரிய பயன்லாம் பேசுவாங்க. அப்போ அந்த உசாமா ரலியல்லாஹு அந்த படை போயிருக்கிறப்ப, மதீனா விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே போயிருக்கிறப்ப, இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த படையை அங்கே விட்டுட்டு அவங்க வருவாங்க. திரும்பி ரசூலுல்லாஹ் பார்க்குறதுக்கு எல்லாம் திரும்பி வருவாங்க. அந்த பக்கம் ரசூலுல்லாஹ் பார்த்தாயிடுவாங்க. அப்போ திரும்பி என்ன செய்ய அபூபக்கரையிலா நீங்கள் போங்கன்னு அனுப்புவாங்க. அந்த சிபாத், அதில் இருந்த உறுதி, இல்லா சாம், சாமிற்கு அனுப்பி வைப்பதற்கு, ஒ தஸ்மீமஹு ஃபி தாலிக், அவருடைய கட்டமைப்பு, இந்த உசாமா ஸைத் அவருடைய தலைமையில் அவங்க கட்டமைச்சு அனுப்பிச்ச அந்த அமைப்பு, இது எல்லாமே அபூபக்கர் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருந்தது. அதே போல் சும்மா கியாமுக்கு பிறகு அவர் நின்றது ஃபி கித்தாலி அஹ்லி ரத்தா, யாரெல்லாம் முர்த்ததா போனாங்களா இல்லையா, அம்புடைய முர்த்தல்ட்டாங்க. முசைலாமுன்னு கத்தாப்புலேருந்து, ஏன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, நிறைய பேர் முர்த்ததா ஆக ஆரம்பித்தான். அம்புட்டதையும் கூப்பிட்டு வச்சு ஒரே போடு நிறைய போட்டு தள்ளிட்டாங்க. கித்தாலி அஹ்லி ரத்தா ஒரு மனாரத்துலி சஹாபத்தி. இன்னும் அவங்க அந்த மேகத்தோடு அவர்கள் பேசியது, மேகத்தோட அவங்க அந்த ஒரு மேகத்தோட அந்த வரலாறு நான் ஞாபகப்படுத்தி பார்த்து வரலை, இன்ஷால்லா கிடச்சா அவங்க வந்து சொல்கிறேன். அந்த மேகத்தோட ஒரு தடவை அவங்க பேசுவாங்க ஒவ்வொரு. அதுவும் அதே போல் ஹத்தா ஹஜ்ஜஹும் பி தலாலில், ஆதாரங்களை கொண்டு உறுதிப்படுத்தியது. எல்லா விஷயத்தையும் நினைஞ்சாங்க, ஆதாரங்களை கொண்டு அவங்க நினைஞ்சாங்க உறுதிப்படுத்தியது. சரஹல்லாஹு சுதூரகும், அல்லாஹருடைய உள்ளங்களை எல்லாம் மாற்றிவிட்டான். லம்மா சரஹல்லாஹு சதுரகுமில் ஹக்கி, உண்மையிலிருந்து அவருடைய உள்ளத்தை எப்படி மாற்றினானோ அதே போல் மக்களுடைய உள்ளங்களை மாற்றினான் அபூபக்கருடைய பேச்சை கொண்டு. அது என்ன இல்லையா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போன நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை தாங்க முடியாத சஹாபாக்கள் பித்து பிடித்து போய் இருக்கிறப்ப யாருடைய பேச்சு மாற்றுச்சு எல்லாத்தையும்? அவர்களுடைய அந்த பேச்சு, அந்த ஒரு ஆயத்து தான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத்து மின் கபிலிக்கும் ரசூல். அப்போ கருத்தனை அஃபைமா தவின் குத்து, அந்த ஒரு வசனங்கள் அவர் ஏறி ஓதி அந்த ஒரு வசனம்தான் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய உள்ளத்தை மாற்றுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க, நபியுடைய அடுத்த காரியங்களை அடுத்த கிரிகளை செய்யணுண்டு அவங்கள மாற்றி ஒரு நல்வழிக்கு கொண்டு வந்தது யாருடைய பேச்சு தான்? அபூபக்கர் இல்லை. சரியா? வகுவ கித்தாலு அகலி ரத்தா, அதே போல் அகலி ரத்துடைய வாசிகளை கொலை செய்தது. சும்மா பிறகு தஜ்ஹீஸஹு, தயார் செய்து அனுப்பியது, ஜுயூஸ படைகளை இல சாமி, ஷாமிற்கு, லி ஃபுத்துஹி, அதை வெற்றி கொள்வதற்காக, அதை வெற்றி கொள்வதற்காக, வ இம்தாதுகும்,
இன்னும் அவர்களுக்கு வழங்கினார்கள் பில் இம்தாதி அந்த பரிசுகளை. அந்த பொருளை ஷாமில் கிடைச்ச பின்னாடி அதில் கிடைக்கப்பட்ட அந்த பொருளை என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கே அந்த படைகளுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க கொடுத்தது. இதுதான் சும்மா ஹத்தமத் ஆலிக்கு பி முஹிம்மின், மிக முக்கியமாக அவருடைய வாழ்க்கையில் முடிவில் மின் அகசன மனாக்கிபகு, அவருடைய அழகான மனாக்கிபுகள். மனாக்கிபுகள் என்னது, சிறப்புகள், அவருடைய அழகான சிறப்புகள். அஜல்ல ஃபலாயிலிஹி, இன்னொருடைய சிறப்பில் மிக மகத்துவம் வாய்ந்தவைகள் என்ன தெரியுமா, வகு அதுதான் இஸ்திஹ்லாஃபு அலல் முஸ்லிமீன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹுவை முஸ்லீம்களுக்கு அவங்க என்ன செஞ்சது, ஹலீஃபாவாக நியமித்தது. வதஃபர்ரஸஹு ஃபீஹி, இன்னும் அதிலே அவங்க என்ன செஞ்சாங்க, கைப்பற்றி கொடுத்தாங்க. எதை கைப்பற்றி கொடுத்தாங்க, அந்த ஷாமை யார் தான் கைப்பற்றி கொடுத்தது, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலே அந்த படை அனுப்பப்பட்டால் எங்கே வெற்றி கொள்ளப்படுது, உமருடைய காலத்தில். வசியத்து உலகு, இன்னும் அவங்க செஞ்ச வசியத் உமர் ரலியல்லாஹுக்கு. வஸ்திதாஹுல்லாஹுல் உம்மா, அல்லாஹு தாலா உம்மத்துக்கு அவர் என்ன செஞ்சான், அல்லாஹ் ஒப்படைச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த உம்மத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சான், அல்லாஹ் ஒப்படைச்சு கொடுத்தான் அந்த பணிகளுக்காக. ஃபஹல்லஃபஹுல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹு தாலா அவர் என்ன செஞ்சான், ஹலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கினான். ஃபீஹிம் அவர்களில் அஹ்ஸனுல் ஹிலாஃபா, மிக அழகான ஹலீஃபா, மிக அழகான ஹிலாஃபத், மிக அழகான ஆட்சி என்ன செஞ்சான், அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். லஹர் அலி உமர், உமர் ரலியல்லாஹு வெளிப்படுத்தி கொடுத்துறான். அல்லது எப்படிப்பட்டவங்க, ஹுவ ஹசனத்து மின் ஹசனாத்திஹி, அவங்க தான் நல்லவர்களில் மிக நல்லவராக இருந்தாங்கன்னு நினைச்சான், அல்லாஹ் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தான். ஃபவாஹிதத்து மின் ஃபஅலாத்திஹி, அவருடைய செயல்களில் அது ஒரு தலித்து நின்றது. எதற்கு, தம்ஹீதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை வழிவகுப்பதற்கும், வ இஅஸாசுத்தீன், இன்னும் மார்க்கத்தை வலுப்படுத்துவதற்கும். இஸ்லாத்தை வழிவகுப்பது, இஸ்லாத்தை நல்ல வழிவகுத்து கொடுப்பதற்கும் மார்க்கத்தை வலுப்படுத்துவதற்கும் அந்த ஒரு செயல் தானே மிக அழகானதாக அவங்களுக்கு இருந்துச்சு. தஸ்தீக்கு வாதுல்லாஹி தாலா, அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி அவங்க என்ன செஞ்சாங்க, உண்மைப்படுத்துகிறாங்க. என்ன நிச்சயமாகது, எல்ஹரஹு அலத்தீனி குல்லிஹி, மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களும் அது என்ன செஞ்சிருச்சு, வெளிப்பட்டுச்சு. மார்க்கத்துடைய அனைத்து விஷயங்கள்லையுமே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அவங்க உண்மைப்படுத்துகிறாங்க, என்ன செஞ்சு வெளிப்படுத்துச்சு. வகம்லி சித்திகிமி மனாக்கிபின், என்னது சித்திக் அவர்களுக்கு கம்மி மனாக்கிப், எவ்வளவு என்னது மனாக்கிப் என்ன சொன்ன, இப்போ தான் சிறப்புகள். ஃபலாயில் மவாக்கிஃப், அந்தஸ்துகள். ஃபலாயில் சிறப்புகள். லா துஹ்ஸா, என்னது எண்ணப்படாது. ஹசானா என்றது, லா துஹ்ஸானா கணக்கில் அடங்காது, எண்ணப்படாது. ஹாதா கலமு நபவி, இது யாருடைய வார்த்தை, இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹுடைய வார்த்தை. வகூலு, இன்னும் நான் சொல்லுகிறேன், கது அரதுத்து, நான் நாடுகிறேன், அண்ணா அபுசுத்த தஜிமத்து சித்திக், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அந்த விளக்கம் இருக்கிறது அல்லவா, பஅருல் பஸ்தி, மிக விளக்கம், மிக சிறந்த விளக்கமாக இருக்கிறது. தாக்கிரன் ஃபீஹி ஜும்லத்துன் கசீரா, அதிகமான வார்த்தைகளை நான் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிம்மா வக்கஃபத் அலைஹி மின் ஹாலிஹி, எந்த நிலையிலிருந்தும் அதன் மீது அவங்க என்ன செஞ்சாங்க, அதனுடைய விளக்கங்களை தெளிவாக சொன்னாங்க. வருத்தப்ப தாலிக்க ஃபுசூலா, இன்னும் அதனுடைய பாடங்களை, அதனுடைய தலையங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, வருத்தப்பனது வரிசைப்படுத்துனாங்க, ரத்தப சரிப்படுத்தினாங்க, சரியாக ஆக்குனாங்க. அப்படின்னு என்ன செய்றாங்க, நான் சொல்லிட்டேன். புரிஞ்சா? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.